Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உமது மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று சாலமோன் அரசர் ஜெபித்த போது ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பின கர்த்தாதி கர்த்தா நீர் அல்லவா சுவாமி. இயேசுவே, நாங்கள் கூப்பிடும் பொழுதும் இறங்கி வருகின்ற மேகமாக இருக்கின்ற தேவாதி தேவனே, நீர் இந்த இடத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் மகிமையின் மேகத்தால் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அருள் பொழிவை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். அன்று மோசையுடைய நாவிலிருந்து கொண்டு நீர் பேசினீரே கர்த்தாவே, இந்த அடிமையின் நாவிலும் நீர் இருந்து கொண்டு பேசும்படியாக உம்முடைய வல்லமையை எனக்கு தரும்படியாக இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றேன். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக இதோ நான் விரைவில் வருகிறேன் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருவெளிபாடு 22 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு வழங்க இதோ நான் விரைவில் வருகிறேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிர்த்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்கின்றார். அவர் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு வழங்க உங்களுடைய மறைவான செயல்களுக்காகவும் நல்லதோ தீயதோ எதுவாக இருந்தாலும் இறுதி தீர்ப்பு வழங்க அவர் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அவர் மீண்டும் வரவிருக்கின்றார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக வருவார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே அவர் 2ஆம் வருகைக்கு முன்னால் எதுவெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அதெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், தீவிரவாத வெறிச்செயல்கள், விபத்துக்கள் என்று சொல்லி மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகர் குடும்ப நபர்களை இழந்து அனாதைகளாகவும் அகதிகளாகவும் இருக்கின்றார்கள். பசி, பட்டினி என்று சொல்லி அத்தியாவசிய தேவைகளை கூட சந்தித்து கொள்ள முடியாத நிலையில்
அநேகர் மரித்து போகின்றார்கள். இதெல்லாம் எதை குறிக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக அதிசீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளாக இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒருபோதும் அலட்சியமாக இருக்காதீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி இறுதி வரை நிலைத்திருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களையும் கூடவே அழைத்து செல்வார். அவர் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2-3 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பரலோகத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன. நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களையும் அழைத்து செல்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, பரலோகத்தில் எப்படிப்பட்ட வீடு உங்களுக்காக தயாராக இருக்கின்றது? கூரை வீடா, ஓட்டு வீடா, மாடு வீடா? இந்த வீட்டை கட்டியது யார்? இந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, புனித பவுல் உயிரோடு இருக்கும்போதே அவர் விண்ணகம் சென்று திரும்பி வந்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித பவுலை ஆவிக்குரிய உடலோடு அவர் விண்ணகத்துக்கு அழைத்து சென்றார். மனித இயல்பு கொண்ட உடல் இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய உடலும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உடலோடு பரலோகம் சென்று வந்த பவுல் பரலோகத்தை பற்றி கூறியதை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பரலோகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்று உங்களுக்காக தயாராக இருக்கின்றது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் பரலோகம் செல்ல முடியும் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை காணவும் முடியாது, அவருடைய குரலை கேட்கவும் முடியாது, அவரோடு பேசவும் முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1:15 இவ்வாறாக கூறுகின்றார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல உங்களுடைய நடத்தைகளில் எல்லாம் நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகம் செல்ல விரும்புகின்றீர்களா? எப்பொழுதும் ஆண்டவரோடு ஜெபத்தில் இணைந்திருங்கள். அதிகாலையில் எழுந்து வள்ளிமேல் விழி வைத்து உங்கள் ஆண்டவருக்காக காத்திருங்கள். அப்பொழுது நான் திரும்பி வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று கூறிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு விண்ணகம் செல்லலாம். பிரியமானவர்களே, பரலோகத்திலே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சாவு இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதுமே மகிழ்ச்சி. நீங்கள் நித்திய நரகத்துக்கு போக விரும்புகின்றீர்களா அல்லது ஆண்டவர் கொடுக்கின்ற விண்ணகத்துக்கு செல்ல விரும்புகின்றீர்களா?
பிரியமானவர்களே, வாழ்வையும் சாவையும் அவர் உங்கள் கையிலே வைத்திருக்கின்றார். எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பரிசுத்தமே பரமேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரமேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அவரவர் செயல்களுக்கேற்ப உங்களுக்கு கைமாறு வழங்க அதி சீக்கிரத்தில் வரவிருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நற்செயல்கள் செய்வதற்காகவே ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35, 36 முடிய உள்ள இறைவசனங்களிலே, நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், சிறையில் இருந்தேன், நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை மிகுந்த அன்போடு கவனித்து கொண்டீர்கள் என்று கூறுகின்றார். 25-40வது வசனத்திலே, சிறிய சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரவிருக்கின்றார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இறுதி தீர்ப்பின் நாளிலே நான் பரலோகம் செல்ல விரும்பினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக அன்பு செய்ய வேண்டும். அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். மேலும் ஏராளம் தான தர்மங்களை செய்ய வேண்டும், நற்செயல்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களிலே மகிழ்ந்திருப்பார். நற்செயல்கள் செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யாவிட்டால் பாவம் என்று கூறுகின்றார் யாக்கோப்பு 4:17. பிரியமானவர்களே, இந்த உணவு, இந்த துணி, இந்த பொருட்கள் எனக்கு தேவை, எனக்கு தேவைப்படும் போது யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யாமல் உங்களுக்கே நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிலை வாழ்வை இழப்பது உறுதி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். திடீர் மரணம் உங்களை ஆட்கொள்ளும் போது மண்ணான உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் கடவுளை சென்றடையும் முன்னும் உங்களை படைத்தவரையும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களையும் இல்லாமையிலும் இயலாமையிலும் வாடுபவர்களையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு நற்செயல்கள் செய்யுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் உங்களை விண்ணகத்துக்கு அழைத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்னால் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றார் அல்லவா? அவர் அப்படியே மீண்டுமாக வருவார் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று கூறிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்
தூதர்களும் சொல்லியது அதி சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பு வழங்குவதற்காக 2ஆம் முறையாக வரப்போகின்றார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று கூறிய எங்கள் அன்பு இயேசுவே, மாராநாதா, சீக்கிரம் வாருமையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும்போது நாங்களும் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு மகாராஜாவே, நாங்கள் எப்பொழுதும் நற்செயல்களை செய்து ஏராளம் தான தர்மங்களையும் செய்து உம்முடைய வருகையிலே எங்களையே ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் தங்களையே தயாரித்து உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.